கேக்கு அது ஒன்றும் இல்லை 4 கேக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து சோபிஸ்கோன்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு. டிசைர் கேக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. 4 ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. நம்மளுக்கு எப்போயும் பிரிட்டானிக் கேக் தான் தெரியும். இந்த கேக்கு இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். மேங்கோ கேக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எம்மியாகவும் இருந்துச்சு. பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல் சாக்லேட் கேக்கு. பட் வந்து நடுவில் எல்லாம் ஓரத்தில் வந்து வெண்ணிலா ஃபில்லிங் வந்து இருந்துச்சு. பாருங்கள், பார்க்க பார்த்தே சாப்பிடும் போல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வெண்ணிலா ஃபில்லிங் வந்து இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து வந்து வெண்ணிலா கப் கேக் தான். இது வந்து இதுலேயே வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நடுவில் வந்து வெண்ணிலா க்ரீம் இருந்துச்சு. லாஸ்ட் வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி கேக். இது வந்து பார்க்கறதுக்கு அதே கேக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து இதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரீம் வந்து நடுவில் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. சாஃப்டாக டேஸ்ட்டு வந்து செமையாக இருந்துச்சு. பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன். உள்ளே வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வந்து அப்படியே இருந்துச்சு. பாருங்கள். பட் எல்லா கேக்லேயும் அந்த மேங்கோ கேக் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.